தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது புனித ஜோசபாத் ஆயர் மறைசாட்சியினுடைய நினைவை சிறப்பித்து கொண்டாடுகிறது. உக்ரைனில் இருக்கின்ற விளாடிமிர் என்கின்ற இடத்திலே பிறந்தவர் புனித ஜோசபாத். தன்னுடைய வாழ்க்கையிலே மரபு வழி திரு அவையை சார்ந்திருந்தாலும், ஆர்த்தடாக்சி சர்ச் சார்ந்திருந்தாலும், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கத்தோலிக்க குருவாக வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவருக்கு இருந்தது. தொடக்கத்திலே பெசிலியார் அந்த சபையிலே சேர்ந்த பிறகு, அதன் பிறகு அவர் கத்தோலிக்க திரு அவைக்குள்ளே நுழைந்து ஒரு நல்ல குருவானவராக மாறினார். பிறகு அவர் போலாஸ்க் என்கின்ற நகரத்தினுடைய பேராயராகவும் நியமிக்கப்பட்டார். தன்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இந்த மரபு வழி திரு அவையை கத்தோலிக்க திரு அவையோடு சேர்க்க வேண்டும் என்று மிகவும் போராடினார். அந்த போராட்டத்தினுடைய இறுதி கட்டமாக தான் அவர் தன்னுடைய பேராயர் இல்லத்திலே கொலை செய்யப்படுகிறார். ஆகவே இன்றைய நாளில் அத்தகைய ஒரு மறைசாட்சியரை நாம் நினைவு கூறுகிறோம். இறைவனுக்காக, அதே நேரத்திலே கிறிஸ்தவ ஒற்றுமைக்காக போராடி பாடுபட்ட ஒரு பேராயர். ஆகவே அவருக்கிருந்த அந்த ஆவல், நம்பிக்கை, கிறிஸ்தவ திரு அவையை ஒன்றித்து ஒற்றுமையோடு பேணி காக்க வேண்டும் என்கின்ற குணநலனை நாமும் பெற்றவர்களாக இத்திருப்பலியில் நாம் செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கையளிக்க புனித ஜோசபாத்தை நிரப்பிய தூய ஆவியாரை உமது திரு அவையில் தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அப்புனிதரின் பரிந்துரையால் நாங்களும் அதே தூய ஆவியாரால் வலுப்பெற்ற என் சகோதரர் சகோதரிகளுக்காக உயிரை துறக்க அஞ்சாதிருப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1-8 முடிய மற்றும் 11-14 முடிய. அன்புக்குரியவரே, நீயோ நலந்தரும் போதனைக்கேற்ப பேசு. வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு, தெளிவு, கண்ணியம், கட்டுப்பாடு உடையவர்களாய் இருந்து நம்பிக்கை, அன்பு, மன உறுதி ஆகியவற்றை நன்கு காத்து கொள்ள சொல்.
அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தை உடையவர்களாய், புறம் கூறாதவர்களாய், குடிவெறிக்கு அடிமை ஆகாதவர்களாய், நற்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு. இவ்வாறு கற்றுக் கொடுப்பதால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடம் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய், வீட்டு வேலைகளை செவனே செய்பவர்களாய் தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள். அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புக்குள்ளாகாது. அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவராய் இருக்க அறிவுரை கூறு. நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாய் இரு. நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு. யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலந்தரும் வார்த்தைகளை பேசு. அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயன பேச எதுவுமின்றி வெட்கி போவார்கள். ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுள் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வொருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாய் தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வரும். நீர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வரும். ஆண்டவரையே நம்பு, நலமானதைச் செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வரும். நீர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17. இறை திருவார்த்தைகள் 7-10 முடிய. ஆண்டவர் உரைத்தது: உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல் வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின்
நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு கலாசியாக ரயில்வே துறையிலே ஏறக்குறைய 35 ஆண்டுகள் பணி செய்தவர் அவர் ஓய்வு பெற்றார். அந்த ஓய்வு பெறுகின்ற நிகழ்வானது நடக்கிறது. அப்போது அங்கே அவர் அமர்த்தப்படுகிறார். அவருடைய மேலாளர்கள், அதிகாரிகள் அனைவரும் அந்த விழாவுக்கு வருகை தருகிறார்கள். வந்தவர்கள் அனைவரும் இந்த பணியாளரை ஆகா ஓஹோ என்று புகழ ஆரம்பித்தார்கள். ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக 35 ஆண்டுகளாக இவர் செய்த பணி மிக மகத்தான பணி ரயில்வே துறையிலே என்று வந்த அதிகாரிகள் அனைவரும் அவரை வாழ்த்து கொண்டே இருந்தார்கள். இறுதியாக நிகழ்வு முடிகின்ற தருணத்திலே அந்த ஓய்வு பெறுகின்ற அந்த மனிதரையும் அழைத்து ஓரிரு வார்த்தைகளை சொல்ல பணிக்கின்றார்கள். அப்போது அந்த ஓய்வு பெறுகின்ற அந்த மனிதர் இவ்வாறாக சொன்னார்: எதற்காக இவ்வளவு பேர் என்னை புகழ்கின்றீர்கள்? நான் அப்படி என்ன பெரிய வேலையை செய்து விட்டேன்? எனக்கு ஒன்றே ஒன்று தெரிய வேண்டும். நான் எதற்கு தினமும் என்னுடைய கைகளிலே சுத்தியல் எடுத்துக்கொண்டு அந்த ரயில்வே பாதையிலே, டிராக்கிலே அங்கிருந்த அந்த ஆணிகளை ஏன் அடித்தேன் என்று தயவு செய்து சொல்லுங்கள் என்று அவருடைய அதிகாரிகளை அவர் கேட்டாராம். ரேசின் பணியாளர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல தருணங்களிலே நாம் செய்கின்ற வேலையானதை நாம் உளமாற செய்கிறோம். பல தருணங்களிலே நாம் நம்முடைய பணியினை உணர்ந்து செய்கிறோம். பல தருணங்களிலே உணராமலும் அந்த பணிகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆகவேதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாங்கள் அனைவரும் பயனற்ற ஊழியர்கள், நாங்கள் கொடுத்த பணியை தான் செய்தோம் என்கின்ற வார்த்தையை அவர் கூறுகின்றார். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் கடவுளுக்காக பணி செய்வதே மிக சிறந்த பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்ற புனித ஜோசபாத் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி மூச்சு வரையிலும் இறைவனின் பணியை செய்து கொண்டே இருந்தார். ஏகப்பட்ட எதிரிகள் அவரை சூழ்ந்திருந்தாலும், கொலை மிரட்டல்கள் அவருக்கு வந்தாலும், இறுதியாக இரத்தம் சிந்துகின்ற அளவுக்கு அவர் நொறுக்கப்பட்டாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் பயனற்ற ஊழியன், என்னுடைய பணி எல்லாம் இறைவனுக்கே என்று வாழ்ந்தவராக புனித ஜோசபாத் தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்தார். ஆகவேதான் அவருடைய ஜெபம் இதுவாக தான் இருந்தது: ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும். இதுதான் அவருடைய தின ஜெபமாக, தன்னுடைய வாழ்க்கையின் ஜெபமாக அமைந்ததை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்கின்ற பணிகளுக்கு பல தருணங்களிலே நாம் அங்கீகாரம் தேடுகின்றோம். ரெக்கக்னிஷன். ஓ, இவர் நல்லா செஞ்சாரு, அற்புதமாக செய்கிறாரு, சூப்பரா செய்கிறாரு என்று பலரும் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக பல தருணங்களிலே நாம் அந்த பணிகளை செய்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம் ஐடி ஊழியர்கள், அதே நேரத்திலே மற்ற பணியாளர்களை நாம் பார்க்கின்றோம். பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த வீக், அதுக்கு ஒரு அவார்டு. பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த், அதுக்கு ஒரு அவார்டு. பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி இயர், அதுக்கு ஒரு அவார்டு. அதெல்லாம் கொடுப்பார்கள். அதுக்கு அடுத்த வருஷமே அவனை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, லே ஆஃப். இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. பாராட்டுகள் தான், மகிழ்ச்சி தான், ஆஹா நம்மளை ஓஹோன்னு கொண்டாடுறாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே தம்பி உனக்கு வேலை இல்லை, தயவுசெய்து போப்பா, வேற கம்பெனியை மாத்திக்கிட்டு போ. இதுதான் இன்றைய பாராட்டுக்கள், இன்றைய ரெக்கக்னிஷன் என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆனால் கடவுளுக்காக செய்கின்ற பணிகளிலே ஒருபோதும் அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் தேடக்கூடாது. புனித பவுல் அதில் மிக மிக தெளிவாக இருந்தால்,
எந்த நேரத்திலும் நான் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருப்பேன், அவரை பற்றி நற்செய்தியை நான் பறைசாற்றிக் கொண்டே இருப்பேன். எந்த தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நான் போராடுவேன். இதுதான் தன்னுடைய வாழ்க்கையின் மைய பொருளாக, கருத்தாக புனித பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார். ஆக கிறிஸ்துவின் பிரியமானவர்கள், இன்று பல தருணங்களிலே நாம் இறைவனுக்காக செய்கின்ற பணியிலும் அங்கீகாரத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். உயர் பதவிகள் வேண்டும், உயர் மதிப்பு எனக்கு வேண்டும், மரியாதை எனக்கு வேண்டும் என்று அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களும் இன்று ஏராளமாக இருப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். எல்லாம் கடவுளுக்காக செய்தோம், நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் என்று எத்தனை பேர் இன்று நம்மால் சொல்ல முடியும்? ஆக கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, பிரதிபலன் எதிர்பார்க்காமல், நன்றி எதிர்பாராமல் கடைசி வரை கடவுளுக்கு பணி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு நலனை இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு நிறைவாக தர வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். புனித லோயலா இன்னாசியார் சொல்வதைப் போல, do everything for the greater glory of God. நீ எதை செய்தாலும் கடவுளின் அதிமிக மகிமைக்காகவே செய்யுங்கள், அதுதான் உங்களுடைய மகத்தான பணி என்று நம்மை அறிவுறுத்தி இருக்கின்றனர். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று நாம் செய்கின்ற பணி அது இறைவனுக்கு செய்கின்ற பணியாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்திலே நாம் செய்கின்ற பணியாக இருக்கலாம், அல்லது வெளியிலே சென்று பிறருக்காக செய்கின்ற பணியாக இருக்கலாம். ஒருபோதும் அங்கீகாரத்தை எதிர்பார்க்காதீர்கள், ஒருபோதும் நன்றியை எதிர்பார்க்காதீர்கள். அங்கீகாரத்தையும் நன்றியையும் எதிர்பார்த்தீர்கள் என்றால் இறுதியிலே மிஞ்சுவது என்ன என்றால் விரக்தி. யாருமே என்ன நன்றியா பார்க்கல, யாருமே நான் இவ்வளவு செஞ்சேனே, என்னை யாருமே பாராட்டவில்லை என்று விரக்தியோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறுதியிலே மிக மோசமான ஒரு சூழலிலே தள்ளப்படுவோம். ஆகவே இறைவனின் பணியை தொடர்ந்து செய்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா, மகிழ்வாய் தயவாய் ஏற்றிடுவாய். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா, மகிழ்வாய் தயவாய் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையில் இருந்த பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது மது ஆசையை பொழிந்தருளும். புனித ஜோசப் பாத்திரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் என்றும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களுடைய நினைவு நாளிலே சிறப்பாக திரு அவை மகிழ்ந்திருக்க நீர் அருளுகின்றீர். அவர்களுடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூற்றுகின்றீர். அவர்களுடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் திரு அவையை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானத்தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெளிவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று சிறப்பாக நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஜோசபாத் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டும் நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக விருந்து எங்களுக்கு துணிவும் அமைதியும் நிறைந்த உள்ளப்பாங்கை அளிப்பதாக. நாங்கள் புனித ஜோசபாத்தின் எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று எங்கள் வாழ்வை திரு அவையின் மாண்புக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மனமு வந்து கையளிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.